என்ன இருந்தால வந்துட்டு சின்ன ரோலா இருந்தாலும் வந்து காம்பினேஷன் வந்து அனுஷ்கா மேமோட அந்த அனுபவம் எப்படி சார்? அவங்க எங்க கேரவானுக்கு வந்து ஜிவிஎம் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சு அந்த அனுபவம் எப்படி சார்? அது இட் வாஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஒன்று குறிப்பாக பார்த்தது என்னன்னா, அன்னைக்கு ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப சொதப்பிட்டு இருந்தார், பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்தார். லைக் ஒரு சின்ன டைலாக் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டேக்ஸ். அண்ட் நான் பார்த்தேன் டைரக்டருக்கு சுத்தமாக அருண் விஜய் சாரோட பணியாற்ற அனுபவம், ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் எனக்கும் அவருக்கும். ஒரு மாதிரி அண்ணன் தம்பி வந்து மல்லு கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். டிஷ் இஸ் பேசிக்லி எப்படின்னா ஒரு கொஞ்சம் டேபுவான சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறதோ, செக்ஸ் பற்றி, இன்டிமசி பற்றி, இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ் சமூகத்தில் பெருசாக ஒரு செக்ஸை வந்து அது சீப்பாக பார்க்கணுன்னு அவசியமும் இல்லை. அது ஐயோ அது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸும் தொடர்ந்து பண்ணுறீங்க. அந்த வெப் சீரிஸ் வாய்ப்புகள்லாம் எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல நீங்கள் வெப் சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? டால் ஹவுஸ் டைரிஸ்னு ஒரு வெப் சீரிஸ் நான் எழுதி ப்ரொடியூஸ் பண்ணேன். அண்ட் அதில் நடிக்கவும் செஞ்சேன். அண்ட் எனக்கு என்னன்னா ஒரு கதை நான் கேட்டேன், உண்மை சம்பவம். அது அவங்க கேள்வி அதாக தான் இருந்துச்சு. இட்ஸ் உண்மை, ட்ரூ ஸ்டோரி இட் இஸ். ஸோ நான் அவங்களோட அவங்க அந்த விஷயத்த கடந்து வந்திருக்காங்க. அவங்களோட அந்த கதை கேட்கும்போது, அவங்களோட விஷயங்கள், அவங்க வாழ்க்கை இது பற்றி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. எப்படி இப்படியெல்லாம் இருக்காங்க, சச் அ க்ரூவல் பர்சன், அவங்க எப்படி அவங்க ஒய்ஃபை அவ்வளோ டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு என்னை ரொம்ப அது மூவ் பண்ணிடுச்சு அந்த கதை. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு படமாவோ இல்லை ஒரு வெப் சீரிஸாவோ பண்ணோன்னு அப்போவே எனக்கு தோணிருச்சு. சரி, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் அது வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் எழுதுனதே கிடையாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரோட் அ ஸ்கிரிப்ட். அண்ட் எழுதுற அது பாட்டில் வந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வித் ரைட்டிங் இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். நமக்கு யோசிக்கவே மாட்டோம், அது பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் த கேரக்டர்ஸ் அண்ட் த ஸ்டோரிஸ் ஃப்ளோயிங் த்ரூ யூ. நீங்கள் ஒன்றும் பண்ணல, சும்மா இங்கே உட்காடுறோம், இங்கே இந்த ஸ்டோரி வரும், அப்படியே அது இது லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அது எழுதி முடித்ததுக்கப்புறம் சில பேருக்கு அந்த கதையை சொன்னேன், சில ப்ரொடக்ஷன் ஆஃபீஸஸில். அண்ட் அப்போது தட் வாஸ் இன் 2018 அந்த டைமில் தான் இருந்தது. அண்ட் தட் டைம் வெப் சீரிஸே ரொம்ப புது கான்செப்ட். அப்போ தான் ஸ்டார்டிங். ரொம்ப எக்ஸாக்ட்லி அந்த ஸ்டார்டிங் இங்கே நம்ம ஊரில் அது எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த டைமில் பண்ணாதான் நம்ம இந்த அட்லீஸ்ட் இந்த வெப் சீரிஸ் இடத்துல ஒரு இடத்த பிடிக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்போ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். அப்போலாம் த பிக்கெஸ்ட் பாலிவுட் ஆக்டர்ஸ் அவங்க வந்து வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் சினிமாலையும் யாராவது வந்து இப்போ தனுஷோ இல்லை ஒரு வெற்றிமாறன் அவங்க வந்து வெப் சீரிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போது எங்கள் பேர் வந்து காண போயிடுமே, இப்போ கண்டிப்பாக இப்போவே பண்ணிடணும் சொல்லி டக்குன்னு எழுதி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஃபைனலி I was able to find the funds for it myself. நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டு அதை எடுத்து முடித்து ஃபைனலி அது எங்கே விற்கிறதுன்னு பார்த்து நிறைய இது Z5 இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி MX பிளேயரில் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க வந்து சரி இது ஃபஸ்ட்டு தமிழ் சீரீஸாக போடுறோம் எங்கள் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லி MX பிளேயர் அதை ஃபுல்லாக வாங்கி அதை போட்டாங்க. டால் ஹவுஸ் டைரிஸ் பார்க்கும்போதே வந்துட்டு அது ஒரு மாதிரி சத்தம் போடாத ஃபீல் இருந்துச்சு, லைக் ஒரு ஈரம் ஃபீல் இருந்துச்சு, ஒரு ஆசை ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த மேக்கிங் எப்படி வந்துட்டு
இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ தட் வாஸ் மோர் ஆஃப் ஒரு டிவி ஸ்டைலில் தான் பண்ணோம். இப்போது சினிமானா ஒரு நாளைக்கு யூஸபிள் ஃபுட்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 to 5 நிமிஷம் அப்படின்னு இருந்தால், டிவியில் அது ஈஸிலி வித்இன் 20 minutes 20-25 minutes ஆகுது எடுக்கணும். ஆனால் அதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணது. ஸோ வி ஷாட் 13 episodes. ஸோ டோட்டலி 13 episodes, ஈச் எபிசோட் ஆல்மோஸ்ட் 25 minutes அந்த மாதிரி இருந்தது. ஸோ வி ஷாட் ஃபார் 1 month, மொத்தமாக ஒரு மாதம் அதை லைக் அது 2 ஷெட்யூலாக பிரித்து அதை பண்ணோம். அண்ட் ஐ டென்ட் டைரக்ட், ஏன்னா அப்போ நான் நெஞ்சமரப்பதில் நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் எழுதி அதில் அந்த வில்லன் கேரக்டரில் நான் தான் நடித்தேன். ஸோ ஓகே, இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸும் பண்ணுறோம், டைரக்டும் பண்ணுறோம், எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரல. நம்ம டைரெக்ஷன் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைரக்டரை கூப்பிட்டு வி மேட் திஸ் ஹேப்பன். ஸோ எனக்கு வந்து நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு 15 நாள்னா இது ஒரு 15 நாள். ஸோ 2 மாதம் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அந்த 15 days நான் எப்போ ஷூட்டுக்கு போயிட்டேனோ, நான் நெஞ்சம் மறப்பதில்லை ஷூட் போயிட்டேனோ, அப்போ என் மனசு ஃபுல்லாகவே இங்கே தான். இங்கே ஷூட் எப்படி போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கா, நீங்கள் இல்லாத காம்பினேஷன்லாம் அங்கே போயிட்டுருக்கோம். நான் இல்லாத சில காம்பினேஷன்லாம் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்கான், நான் வந்து ஓகேவா அது. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்ஷஸ் பார்க்குறது, இந்த ஒரு சின்னதாக ஒரு ஆங்ஸைட்டி, அப்புறம் நான் நினச்ச மாதிரி வந்துட்டுருக்கா, கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருந்தது. பட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஸோ மச். ஏன்னா ஒரு பக்கம் நான் இங்கே லைட் பேட்டா அப்புறம் ப்ரொடக்ஷன் பேட்டாலாம் நான் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு பக்கம் நான் சீன் பேப்பர் பார்த்து அங்கே போய் நடிக்கணும். ஸோ ரெண்டுமே எப்படியாவது பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் அந்த லொக்கேஷன் போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு மறுபடியும் அந்த லொக்கேஷன் வராது. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருந்தது. ஸோ தேர் வாஸ் a lot to think and it was a great learning experience. ஆக்சுவலாக நீங்களே வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து ஹீரோவாக பண்ணுறத விட வில்லனாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டிட் யூ சாட்டிஸ்ஃபைட் யுவர் செல்ஃப் ஆக்சுவலி? இப்போ பார்த்தா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. பட் அப்போது பட் when I did it I felt I did a good job. இப்போ பார்த்தாலும் இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் பேட் or anything, I like it. பட் அந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கிங், கொஞ்சம் நல்ல பட்ஜெட் இருந்து அது கொஞ்சம் இன்னும். பட் த ஹீரோயின் வாஸ் a great find. அங்கே அதில் ஸ்ருதின்னு சொல்லி அவங்க மலையாளி ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் நான் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுனால மேபி ஐ குட் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப் அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் தட்ஸ் ஆல்வேஸ் அன் ஆக்டர்ஸ் ஜர்னி. எப்போவுமே ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இல்லை 5 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுவோம். மணிரத்னம் சாரே வந்து நாயகனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கைண்டாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கும் வந்துட்டீங்க. லைக் யூ ஆர் டைரக்டிங் எ சீரீஸ், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? லைக் என்ன ஒரு 4 நாளில் 35 நிமிஷம் ஃபுட்டேஜ், லைக் என்ன கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ரொம்ப சூப்பராக, அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸோட ஒரு எபிசோட் பண்ணியிருக்கீங்க. எப்படி டேரக்டர் அவதாரம் வந்துச்சு? இஷ் சீசன் 1 ஆஹால ரொம்ப நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிருச்சு. உடனே ஆஹால வந்து செகண்ட் சீசன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த செகண்ட் சீசன் பண்ணோன்னு அவங்க முடிவு எடுத்த உடனே டைரக்டர்ஸ் கிட்ட, ரைட்டர்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் பிச் அனுப்புங்க, எங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா நாங்கள் பண்ணுறோம். பிகாஸ் ஆந்தாலஜி சீரிஸ், ஈச் எபிசோட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே நான் ஒரு லைன் எழுதி அனுப்பிச்சேன். இதுவும் இட்ஸ் பேஸ்ட் ஆன உண்மை சம்பவம் தான் இந்த கதையும். ஸோ அதை நான் இது நல்லா இருக்குமே இந்த கான்செப்டுக்கு. பிகாஸ் இஸ் பேசிக்லி எப்படின்னா ஒரு கொஞ்சம் டேபுவான சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறதோ, செக்ஸ் பற்றி, இன்டிமசி பற்றி, இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ் சமூகத்தில் பெருசாக பேசுகிறது இல்லை. அது கொஞ்சம் அதை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவோம், அது இல்லை கொஞ்சம் முகம் சுழிச்சிப்போம். பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டு டிஸ்கஸ். அது ஃபன்னாக கூட பேசலாம், இல்லை கொஞ்சம் சீரியஸாக கூட பேசலாம், அது பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இஷ்யூவில். ஸோ அந்த தொடர்ச்சியில் தான் நான் ஒரு அந்த பேஸில் நான் ஒரு கதை எழுதி அனுப்பிச்சேன். அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ண சொன்னாங்க, எழுதி அனுப்பிச்சிட்டேன், அதுவும் பிடிச்சிருச்சு. நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே பண்ணுறேன். எனக்கு அது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பயம், நான் டைரெக்ஷன் இது வரைக்கும் பண்ணதில்லை, பண்ண முடியுமா, பண்ணிடுவேனா அப்படி. பட் எனக்கு என்னமா எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு சின்ன குருட்டு தைரியம்.
நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் யோசிச்சாலே பண்ணி பாரு என்ன நடந்துரும். இப்போ என்ன சொல்லிட போகிறாங்க, என்ன ஜெயிலியா போட போகிறாங்க, உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் ஜஸ்ட் மூவ் ஆன் ஃப்ரம் தேர். பட் எப்போவுமே எனக்கு டைரக்ஷன் மேலே ஒரு ஆசை இருந்திருக்கு. இன்னும் என்ன அந்த தகுதியை வளர்த்து அதுக்கப்புறம் நான் டைரக்டராக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் இட். கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி இப்போது ஐ ஃபீல் இட்ஸ் கம் அவுட் வெல். அந்த ட்ரெய்லரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் தான் அதை பார்த்து சொல்லணும். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சம்திங் ஐ வாண்ட் இட் மோர். அதை ஒரு சின்னதாக ஒரு ருசி கண்ட உடனே எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்தது ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை ஒரு சீரீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் அது தூண்டிடுச்சு. ஆக்சுவலாக நீங்களே சொன்னீங்க இது ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் யூ செட் திஸ் டு உமா பத்மநாபன் மேம்? இல்லை, அவங்க ஆக்சுவலாக ஷீ இஸ் ஸோ கூல். ஷீ இஸ் அந்த கதையை நான் அவங்களுக்கு நரேட் பண்ணேன். ஆக்சுவலி இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது நம்ம இந்த டைமுக்கு, இந்த ஜென்ரலி ஃபார் எனி ஒன், நாட் ஓன்லி ஃபார் திஸ் டைம் பட் ஃபார் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ். இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த கதை. இது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக தான் பண்ணணும். அந்த இப்போது இன்டிமசி சீன் பண்ணணும்னா அது கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணணும். பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டிங் டு டூ இட் தட் வே. நான் சீப்பாக எடுக்கணும்னு எனக்கு என்றைக்கும் அந்த எண்ணமே வந்ததில்லை. ஒரு செக்ஸை அது சீப்பாக பார்க்கணுன்னு அவசியமும் இல்லை, அது ஐயோ அது தப்பு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது நடுவில் தானே இருக்குது. இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் லைஃப் ஆல்சோ. அது ஏன் அவ்வளோ மாதிரி கொச்சையாக அதை ட்ரீட் பண்ணணும்? சும்மா ஒரு உணர்ச்சியை தூண்டுறதுக்காகவே சில பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஏதாவது இந்த சில ஆப்ஸ்ல எல்லாம் ரொம்ப மாதிரி கவர்ச்சியா இது மாதிரி இருக்கும். பட் அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இட் கேன் பி பியூட்டிஃபுல் அண்ட் இட் கேன் லுக் போயட்டிக் ஆல்சோ. அட் த சேம் டைம் இட் கேன் பி ஃபன். ஸோ இந்த ஜோனில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மேம் கிட்ட நான் சொன்னேன். அண்ட் ஷீ ரியலி லவ்ட் இட். நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீ என்னைக்கு வரணும்னு மட்டும் சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரியான ஒரு ஸ்டோரி நிஜமாக நடந்திருக்குன்னு வேற சொல்கிறீங்க, ட்ரூ ஸ்டோரி. இது உங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? இந்த கதை என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். பட் இது இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. அதில் நிறைய விஷயங்களை நான் இது ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொஞ்சம் மசாலாலாம் தூவி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பட் அந்த உண்மை சம்பவமும் தெரியும். அண்ட் கதை சொன்னதுக்கப்புறம் ஷீ லவ்ட் இட். இது நல்லா இருக்குது, நீ பண்ணு. அண்ட் நான் டைட்டில் என்னவா வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த டைட்டில் தோணுச்சு, நான் சொன்னேன். பட் அதான் இது இட்ஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. பேசிக்லி டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை சொல்ல யாரும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறான் வீட்டுக்கு. யாருமே வீட்டில் இல்லை, நீ வா, வில் லூஸ் அவர் வர்ஜினிட்டிஸ். நானும் வர்ஜின், நீயும் வர்ஜின், யூ வில் லெட்ஸ் ஹாவ் செக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறான். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதுதான் அந்த கள்ளக்காதல். என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ யூ ஹேவ் டு வாட்ச் த மூவி ஃபார் தட். சூப்பர். கண்டிப்பாக நாங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு செப்டம்பர் 19th ஆன் ஆஹா ஓடிடி கண்டிப்பாக இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இந்த இதில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து எப்படி ஆக்டிங் வாங்கினீங்க? ஏன்னா லைக் ஹீரோ ஹைதராபாத், ஹீரோயின் ஹிந்தி, மும்பை. எப்படி அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுங்க? ஆக்சுவலாக இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ திஸ் கொஸ்டின். ஏன்னா இது நான் நிறைய இடத்துல சொல்லணும்னு நான் நினைப்பேன், ஆனால் இந்த கேள்வி வராத அந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது. ஸோ த ஹீரோயின் ஜினல் ஜோஷினின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பெரிய நிறைய கான்டென்ட்லாம் போடுவாங்க. அண்ட் சரண்னு சொல்லி இஸ் அன் ஆக்டர் ஹூஸ் டன் தெலுங்கு மூவிஸ் மோஸ்ட்லி என்ன ஒன்லி தெலுங்கு மூவிஸ். இதுதான் அவரோட தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்குமே ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ எனக்கு இவங்க 2 பேரோட ஆடிஷன் எனக்கு பிடிச்சிருச்சு. பட் இவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஆனால் சரணுக்கு தமிழ் தெரியும். ஏன்னா இங்கேயே ஒரு 20 வருஷம் படித்து வளர்ந்து ஹைதராபாத் போனவன். நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, ஒரு 2 weeks பிஃபோர் ஷூட் எவ்ரி சிங்கிள் டே கூகுள் மீட்டில் அவங்களோட நான் ஒரு இது லைன் ரீடிங் பண்ண போகிறேன். அவங்களுக்கு செட்டில் ஒரு டேக் கூட எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி தான் டைலாக் வரணும்னு ஐ வாண்டட். லைக் திஸ் இஸ் த ஃபீலிங். அதை நீ எப்படி பண்ணுறியோ அதை நம்புற மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ எக்ஸாக்ட்லி ஹவு டு டூ இட். பட் டைலாகோட மீனிங்கே இதுதான். நீ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீ பர்ஃபார்ம் பண்ணணும். அங்கே சொதப்ப முடியாது. நம்ம டைலாக் எடுக்கிற அளவுக்கு நம்ம டைம் இல்லை. ஏன்னா 4 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி 4 நாள் இருக்குது, 36 நிமிஷம் எடுக்கணும். அவ்வளோ லொக்கேஷன் ஷிஃப்டில் அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாமே ஒரு டேக்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்ரி சிங்கிள் டே அவங்களும் ரொம்ப ஸ்ரத்தையாக
டெய்லி என் கூட ஒரு ஈவினிங் போல உட்காந்து அந்த டியூஷன் எடுத்திருக்கீங்க. ஆமா கிட்டத்தட்ட. அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்படி பண்ணலைன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மாட்டியிருப்பேன். கண்டிப்பா 4 daysல முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா 4 daysல முடிஞ்சிருக்காது. அது கொஞ்சம் டேக் அதிகமா இருக்கும், இல்ல அவுட்புட் நல்லா வந்திருக்காது. சரி ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம்னா அப்போ எடிட்டேபிள் அது மாட்டிருக்கும், அது நல்லா வந்திருக்காது. ஸோ தே ரியலி கோஆப்ரேட்டட். அது கோஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு இது பாரு நான் வந்து இந்த 4 நாளுக்கு நான் வந்து பேமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கு மட்டும் வரேன், நீ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் பண்ணல. ஃபுல்லாக அவங்க வந்து ஜினல் அந்த நான் எவ்ரி டைலாகை அவங்களோட டைலாகும் மற்றவங்களோட டைலாகும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன். ஸோ எப்படி நான் இந்த கேரியோகே பாட்டில் வரும் இல்லையா, அதில் மற்றவங்களோட டைலாக் ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட டைலாக் மட்டும் நான் கேப் விட்டு அடுத்த ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்ட் வெர்ஷன் அப்படி அனுப்பிச்சேன். இன்னொன்று என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஒவ்வொரு டைலாக் வந்து இப்படி தான் உச்சரித்து பேசணும், இப்படி தான் எக்ஸாக்டாக ப்ரொனன்சியேஷன் இருக்கணும்னு சொல்லி அது ஒரு டைலாக் ஒரு ஆடியோ ஃபைலில் நான் அனுப்பிச்சேன். அண்ட் அவங்க அதை கேட்டு 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 எக்ஸாக்டாக இப்படி தான் சொல்லணும்னு அவங்களுக்கு அந்த ஆக்சென்ட் வந்துச்சு. பட் ஆக்சென்ட் அதை வந்து டப்பிங்கில் அது சரி பண்ணிக்கலாம், இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு அது சரி பண்ணிக்கலாம். லிப்பு கரெக்டாக வந்துடணும் இல்லையா. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அப்படி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 பேரும் அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வைத்தியநாதன் சார் வந்து அப்பா கேரக்டர் பண்ணார். இருக்கிறதே நான் 5 பேர் தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜினல் ஹீரோயின், அப்புறம் சரண், அப்புறம் உமா மேம் அண்ட் வைத்தியநாதன் சார் அண்ட் இன்னொருத்தங்க இருக்காங்க, அதுதான் ஸ்பெஷல். எனிவே ஸோ இவங்க எல்லாரும் எஸ்பெஷலி வைத்தியநாதன் சார் வந்து நான் நிறைய ஆட்ஸ் அவங்களோட பண்ணியிருக்கேன். அண்ட் ஹீஸ் அ வெரி நைஸ் மேன். நான் கூப்பிட்டேன், சார் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணோம், டாலோஸ் டைரிஸ்லேயும் அவரை யூஸ் பண்ணேன். மறுபடியும் இது கூப்பிட்டேன், எத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிடுறேன், எல்லாம் நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து என்னோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருக்கணும், நீங்கள் தான் வந்து ஆஸ்தான ஆக்டராக இருக்கணும் எனக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் ஹி கேம் அண்ட் இட் சச் அ குட் ஜாப் அண்ட் வந்து டப்பிங்கும் பண்ணி கொடுத்தாரு. வண்டர்ஃபுல். ஸோ மை காஸ்ட் ஐம் வெரி ஹாப்பி வித். எக்ஸாக்டாக நான் எப்படி வேணும்னு நினச்சேனோ அப்படியே எனக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ டேரக்டராக ஹவ் யூ ஃபீல் அவுட்புட் பார்க்கும்போது? ஐம் happy about it. There are certain compromises that I had to make, but that's everything இல்லையா. எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் சிலதெல்லாம் நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு, நான் பிளான் பண்ணதை விட நல்லா நடந்திருக்கு. அண்ட் ஒன்று மட்டும் சொல்லணும், இப்போது 4வது நாள் வந்து ஈசிஆரில், ஸோ பேசிக்லி ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ், அப்போது சில பாட்டு போர்ஷன்ஸ் எல்லாம் ஈசிஆரில் எடுக்கணும்னு நான் எழுதும்போதே நான் நினச்சிட்டேன். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு இந்த பர்மிஷன் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம், அன்றைக்கி 4வது நாள் சும்மா கெரில்லா ஸ்டைலில் போய் எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்கே வந்து சினிமா எடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு. பட் எப்படியோ பேசி அங்கேயே பர்மிஷன் வாங்கிட்டோம் மொத்தமாக. அண்ட் வி காட் தட் எக்ஸாக்ட்லி நான் என்ன நினச்சேனோ அன்றைக்கி ஃபுல்லாக நான் நினச்ச மாதிரியே எடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ அன்றைக்கி இன்னொன்று விஷயம் என்னென்னா, அன்றைக்கி இந்த ஈசிஆர் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஊரில் கனமழை, அவ்வளோ பெரிய மழை ஃபுல்லாக சென்னையில். ஆனால் ஈசிஆர் பனையூர்லலாம் இத்தினூண்டு இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் பனி மாதிரி லைட்டாக பெஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஊர்லலாம் ஃபுல் மழை. ஷாக் ஆகிட்டேன், இது எப்படி இப்படி அமையுது. நேச்சர் சப்போர்ட் பண்ணி. ஆமாம், நேச்சர் ரொம்ப சப்போர்ட் பண்ண. சாமி வந்து கடவுளே வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி, நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு வந்து இந்த விஷயத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு இன்டென்ஷன் தான். நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ரத்தையாக நேர்த்தியாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது வந்து எப்படியோ யூனிவர்ஸை சேர்ந்து நமக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் வந்து இதே ஷூட்டில் வந்துட்டு 20 hours கண்டினியூஸாக ஷூட் பண்ணியிருக்கீங்களா, அப்போ உங்களுடைய இது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அது வந்து ஸோ வீட்டு போர்ஷன்ஸ் வந்து 2 நாள் தான் நமக்கு கிடைச்சது. 2 days ஆஃப் அது அந்த வீடு only 2 days அவைலபிள் இருந்தது. ஸோ காலேஜ் போர்ஷன்ஸும் வீட்டோட போர்ஷன்ஸோட கிளப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு நாள் வந்து டில் 11 o'clock ஷூட் பண்ணோம். அது அடுத்த நாள் காலையில் 8 மணிலேருந்து ஷூட் பண்ணி அடுத்த நாள் 4:30 மணி வரைக்கும் ஷூட் பண்ணோம். ஸோ போயிட்டே இருக்கு. நான் வந்து அந்த லொக்கேஷனுக்கெல்லாம் போய் ரெக்கி பண்ணி இப்படி தான் எக்ஸாக்டாக நான் இந்த ஷார்ட் இப்படி தான் எடுத்து இப்படி தான் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் மேப் பண்ணிடலன்னா
அப்போது அன்றைக்கி வந்து எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். இது ஒன்று சின்னதாக. இப்போது டைரக்ஷனில் ஒரு பெரிய பயம் என்னென்னா, நம்ம வந்து அழகான ஷார்ட்ஸில் டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். ஒரு ரசிச்செல்லாம் எடுத்துருவோம். ஆனால் சின்னதாக ஒரு பாட்டில் எடுக்கிறது, ஒரு சின்ன இன்சர்ட் அது எடுக்காமல் விட்டுருவோம். பட் அந்த பிளானிங்கோட அண்ட் அஃப்கோர்ஸ் என் ஒய்ஃப் வந்து அன்றைக்கி என் கூட ஒரு டைரக்டராக தான் இருந்தாங்க, ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி ஓகே இது எடுக்கணும், இது இன்னும் எடுக்கலை அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பலமாக இருந்தது. எனக்கு யார் அசோசியேட் டைரக்டராக கூப்பிடுறதுனே தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். என்னை நம்பி யார் அசோசியேட்டாக வருவாங்க இல்லை அசிஸ்டண்ட்டாக வருவாங்கன்னு தெரியல. அண்ட் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அவங்களுக்கு என்னதை ஓகே நீயே வாடி ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. அண்ட் அந்த பிளானிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே தட் ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஹவ் அபவுட் யுவர் க்ரூ, கேமராமேன், எடிட்டர்ஸ்? ஸோ என்னோட கேமராமேன் வந்து முகமது அசருதீன். அவர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரீஸாக இல்லை ஒரு ஃபிக்ஷன் கான்டென்ட்டாக பண்ணுறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக என்னது மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. முகமது அசருதீன் யாருன்னா அப்துல் லீ இருக்கார் இல்லையா, ஆக்டர், அவரோட தம்பி. ஸோ வெரி டேலண்டட் மேன். அண்ட் அவருக்கு வந்து இந்த குவிக் டைமில் எப்படி டக்குன்னு பண்ணிடலாம், இல்லை இந்த குவிக் டைமில் எப்படி லைட்டிங் பண்ணலாம், அட் த சேம் டைம் அந்த லைட்டிங்கில் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டார் அவர். இது ஓகே இந்த அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3 மணிக்கும் என்னமோ அந்த 2வது நாள் போயிட்டே இருந்தோம். 4 மணிலேருந்து 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அன்னைக்கு நானே ஏதாவது ஒன்று எடுத்து கொடுங்க சார், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னாலும் இல்லை சார் இங்கே கொஞ்சம் நான் லைட் பண்ணிடுறேன், இந்த இடத்த நான் லைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி அந்த ஷார்ட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. சூப்பராக இருந்தது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஐ திங்க் ட்ரெய்லரில் கூட வந்திருக்கும் அந்த சீன். அண்ட் எல்லாமே ஓகே நமக்கு கரெக்டாக இது பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து இதனால நமக்கு ஒரு நல்ல பேர் வரும். எஸ்பெஷலி அன்னைக்கு 3வது நாள் வந்து புரோக்கன் பிரிட்ஜில் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அது ட்ரெய்லரில் கூட வந்திருக்கும். அந்த புரோக்கன் பிரிட்ஜ் சீன் வந்து அந்த புரோக்கன் பிரிட்ஜ் தெரியும் இல்லையா, அது அங்கே ஒரு பாலம் உடஞ்சிருக்கும். அந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு தூண் மாதிரி மட்டும் நின்றுட்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு ஷாட் எடுத்தோம். நான் அங்கே போக முடியுமான்னு கேட்டோம். இல்லை அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பரவாயில்ல போயிடலாம்னு சொல்லி ஒரு படகுல அங்கே போய் அது மேலே ஒரு ஏணி வச்சு அது ஏறி கேமரா, பெரிய புராணம், இது சோனி புராணம்னு சொல்லி ஒரு பெரிய கேமரா, அதை தூக்கி அவங்க கேமரா ஸ்டண்டெல்லாம் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது சார், இங்கெல்லாம் பண்ண முடியாது, இந்த கேமரா விழுந்துச்சுன்னா அப்போது லட்சக்கணக்கில் செலவாயிடும் அப்படின்னு. இல்லை சார் இப்போ ப்ளீஸ் பண்ணிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாரையும் தாஜா பண்ணி நானும் அசரும் மேலே ஏறி அந்த ஷாட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே அப்பேரண்ட்லி கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அப்புறம் மற்ற ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இது வரைக்கும் அந்த இடத்துலேருந்து யாருமே ஷாட் எடுத்தது, அந்த ஆக்சஸ்லேருந்து யாருமே எடுத்தது இல்லையா. அண்ட் ஐ வாஸ் லைக் வாவ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து கள்ளக்காதல் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எடிட்டர் வந்து பிரசாத்னு சொல்லி கிராஃப்ட் ஒர்க்ஸ் அவரோட கம்பெனி, அவர் தான் ஃபுல்லாக எடிட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஆக்சுவலாக எடிட் டேபிளுக்கு வந்து நான் பெருசாக அவருக்கு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை, ஏன்னா டக்குன்னு அவரே பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு ஃபைனல் எடிட்னா இந்த கரெக்ஷன் பண்ணுங்கள், இங்கே இந்த ஷாட் இப்படி போடுங்க, இது கரெக்டாக இல்லை, இது கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் வந்து நான் இது சீன் பேப்பர் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், ஃபுல் ஸ்கிரிப்ட் அவருக்கு கொடுத்துட்டேன். அண்ட் இதுதான் மூடு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சார் இதுவே ஓகே சார், எனக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வெட்டுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கால நிமித்தமாக ஸோ ஐ ஹேட் டு டேக் அவுட் ஃபியூ, ஓகே இது கொஞ்சம் டைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இத்தூண்டு இங்கே ஒரு அரை செகண்ட், இங்கே ஒரு அரை செகண்ட் அந்த மாதிரி தூக்கி ஃபைனலி கேம் மீ தட். இட் வாஸ் பிரில்லியன்ட். எப்படி இவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட் எடிட்டே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப நல்லா பண்ணார் பிரசாத் அப்படின்னு சொல்லி. அவரோட ஸ்டூடியோவில் தான் டிஐ அப்புறம் சிஜி சின்ன அந்த சிஜி டைட்டில் அனிமேஷன் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ ஆல் இன் ஆல் அந்த கிராஃப்ட் ஒர்க்ஸில் ஒரு உள்ளே போயிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் வெளியே வந்தோம்.
மியூசிக் டைரக்டர் நவீன் சாம்சன் சொல்லி இஸ் அ வெரி டேலண்டட் கிட்டாரிஸ்ட் அண்ட் இது அவரோட பேண்டில் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஆல்சோ டூயிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இந்த எல்லாரும் டெபியூட்டான்ஸாக வரோம். நான், அசர், அப்புறம் இந்த நவீன், இவங்க எல்லாரும் we're all debutants in this thing. So I think first time series பண்ணுறாரு. அண்ட் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து உங்கள் கிட்டாருக்கு நான் அடிமை, நீங்கள் வந்து எங்கெல்லாம் நீங்கள் கிட்டார் போட முடியுமோ நீங்கள் கிட்டார் ரிஃப் மாதிரி ப்ளே பண்ணி கொடுங்க. அண்ட் he has a wonderful studio. அந்த ஸ்டுடியோலேயே நம்ம ஃபுல்லாக ஒரு 5 மணி நேரம் உட்காந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேட்டிவாக பண்ணியிருக்கோம். அந்த கொஞ்சம் அந்த இப்போ இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஜென்சி இல்லையா, ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ கேம் சவுண்ட்ஸோட விளையாடலாம். அண்ட் அதோட கொஞ்சம் ரெட்ரோ சவுண்ட்ஸ் கூட கொடுக்கலாம், இந்த சிந்த் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். அண்ட் கொஞ்சம் கிளாசிக்கல் ராகாஸோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் என்ன டெக்னோ இது எல்லாமே இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன் கம்போசிங் வித். இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக வந்து உங்களோட சிங்கிங் இது ஆர்வத்தில் தான் வந்து நடிக்கிறதுக்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் பாடுற வாய்ப்பு அமைஞ்சதா? இல்லை. ஆக்சுவலாக ஒரு பாட்டு அவங்க இன்டிமேசி சீனில் ஒரு பாட்டு வரும். அதுதான் அந்த ஃபுல்லாக அவங்க ஃபஸ்ட்டு வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணுற ஒரு சீன், ஒரு பாட்டாக இருக்கும். அந்த பாட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன். அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தார் நவீன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. ஸோ இது பாட்டு நான் பாடட்டுமா, ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி நான் பாடினேன். அது எனக்கு சுத்தமாக சூட் ஆகல. அந்த மூடுக்கோ இல்லை அந்த ஃபீலுக்கோ நான் சொன்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். அந்த ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை விட நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ஃபீலே வரல நான் பாடும்போது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் பெங்களூரில் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் ஹீஸ் அ வெரி டேலண்டட் மியூசிஷியன். அவர் தான் இந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் போட்டார். அவர் பேர் தீரேந்திர தாஸ். ஸோ அவர் வந்து நான் இதுக்கு வந்து நான் வேணா பாடட்டுமா அப்படின்னு கேட்டேன். பாடுறா, ஓகே நீ பாடி கொடு அப்படின்னு சூப்பராக பாடினேன். நான் அந்த பாட்டையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வந்து சும்மா இவங்க ஈஸியாரில் பீச்சுக்கு போகிறது மாதிரி கட் அடிச்சுட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டு தேடிட்டு இருந்தோம். சாரா பிளாக் இருக்காங்க இல்லையா மியூசிஷியன், அவங்களோட ஒரு பாட்டு லைக்னோ அவங்க ரிலீஸே பண்ணல. எங்கேயோ ஒரு ஒப்ஸ்கியூராக ஒரு இடத்துல நான் போய் கேட்டேன், இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த பாட்டு ரொம்ப நல்லா பொருந்தும் இந்த சீக்வன்ஸுக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி ரைட்ஸ் வாங்கி இப்போது அந்த பாட்டும் இருக்குது. இப்போ வந்து சின்ன சின்ன ரோல்ஸாக பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப நோட்டபிள் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் 23 வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது வந்து இந்த கேஎம்கேபி பண்ணும்போது தான் எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து அறிவழகன் சார் மீட் பண்ணி, என் ஒய்ஃப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் சீரியல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார், நான் இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் எனக்கு விஜய் டிவி மூலயமா கேஎம்கேவி மூலயமா தான் இந்த வாய்ப்பு வந்தது. அறிவழகன் சாரோட பணியாற்றின அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த படம் நெடுக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இது வந்து ஒரு த்ரூ அவுட் கேரக்டர், நாட் லைக் ஏர்லியர் எக்ஸ்பீரியன்ஸ், இது டிஃப்ரெண்டாக இருந்திருக்குல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது இட் வாஸ் அ ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சினிமா செட்டில் எந்த அளவுக்கு பிளானிங்கோட ஒரு விஷயத்தை எடுக்க முடியும், எவ்வளோ ப்ரிசைஸாக ஓகே இதுதான் எனக்கு வேணும், இப்படி தான் அது கட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் the cinematography of that movie is wonderful, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அந்த எல்லாரும் எப்படி ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க. பிகாஸ் டிவி இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா, டிவியில் டெய்லி ஒர்க், ஸோ அதோட என்வாயன்மெண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சினிமா வந்து ஒரு மாதிரி எல்லாரும் ஹை லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லைக் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் லைட்டிங் வந்து அவ்வளோ டைம் எடுப்பாங்க, பட் அவ்வளோ அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஒன் வெரி டெலிபரேட் எஃபர்ட். டிவியில் வந்து ஓகே இந்த சீன் ஹரிபரி தான், அந்த சீன் எக்ஸிக்யூட் ஆகிடணும், அது வந்து அது எடிட் போயிடணும், போய் டப்பிங் பண்ணணும். ஆனால் சினிமாவில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் வேஸ் இங்கேருந்து இங்கே வைக்கணும், அந்த ஃபில்டர் போடணும், கேமரா இது லென்ஸுக்கு ஒரு ஃபில்டர் போடணும், இல்லை பின்னா ஏதோ ஒரு அந்த லைட்டுக்கு ஜெல் போடணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இவ்வளோ எல்லாம் இருக்கா சினிமாக்குள்ளே அப்படின்னு நான் அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், அப்போ தான் நான் பார்த்தேன். அருண் விஜய் சாரோட பணியாற்ற அனுபவம் அவங்க அவர் வந்து அவர் செட்டுக்கு வந்துட்டார்னா ஹீஸ் சச் அ ப்ரொஃபஷ்னல் அண்ட் சச் பட் ஆல்சோ வெரி வார்ம் பர்சன் டு ஒர்க் வித். ரொம்ப நல்லா பேசுவார், எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடுவார். அண்ட்
அண்ட் ஜென்ரலி அவர் எங்கே மீட் பண்ணாலும் ரொம்ப நல்லா பேசுவார். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் அந்த சீன் இப்போ எஸ்பெஷலி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் எனக்கும் அவருக்கும். ஒரு மாதிரி அண்ணன் தம்பி வந்து மல்லு கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் அவர் எவ்வளோ பர்டிகுலராக இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அமேசிங் இல்லையா? ஸோ அவரோட வேலை செஞ்சு அந்த டைமில் ஓகே ஐ ஹவ் டு இதெல்லாம் நான் யோசிக்கணும், இப்படி கை வைக்கணும், இப்போ கேமரா இது மறைக்கக்கூடாது, ஃபேவர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன எரிந்தாலில் வந்துட்டு சின்ன ரோலாக இருந்தாலும் வந்து காம்பினேஷன் வந்து அனுஷ்கா மேமோட அண்ட் ஜிவிஎம் சாரோட டைரக்ஷனில் நடித்தேன். அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? அது இட் வாஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஒன்று குறிப்பாக பார்த்தது என்னென்னா, அன்றைக்கி ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப சொதப்பிட்டு இருந்தார், பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்தார். லைக் ஒரு சின்ன டைலாக் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டேக்ஸ். அண்ட் நான் பார்த்தேன் டைரக்டருக்கு சுத்தமாக அந்த சலிப்பு தட்டுறதோ, சார் சொல்லிடுங்க சார், கரெக்டாக சொல்லுங்கள், அந்த மாதிரி வரவே இல்லை. த என்டையர் டைம் ஹி வாஸ் வெரி வெரி கைண்ட். அண்ட் லைக் பரவாயில்ல சார், வந்துடும் சார், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி அந்த டைம் கொடுத்து அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு. சில சமயம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்டர்ஸ், ஈவன் வெரி குட் ஆக்டர்ஸ் ஆல்சோ டக்குன்னு திக்க ஆரம்பிச்சிரும். அந்த டைலாக் வந்து டைலாக் மாதிரியே ஃபீல் ஆகாது, ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக இருக்கும். அது என்னமோ அன்னைக்கு ஸ்ட்ரக் ஆகிட்டார். ஆமாம், கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு அவருக்கு. அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி கைண்ட் டு ஹிம். பரவாயில்ல சார், வந்துடும் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு சி அவ்வளோ இன்னும் சச் அ கைண்ட் மேன். சார் இவங்க வந்து டென்ஷன் படுத்தக்கூடாது, ஜாலியாக பண்ண வைக்கணும் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் அ வெரி நைஸ் திங் தட் ஜிவிஎம் சார் பண்ணது. அப்புறம் இன்னொன்று இது அனுஷ்கா வந்து அன்னைக்கு அவங்க மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களோட கேரவானில் இருந்தாங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்டு, எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் நாங்கள் மூணு பேர் ஒரு கேரவானில் இருந்தோம். அவங்க எங்கள் கேரவானுக்கு வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசி, ஹலோ ஐ எம் அனுஷ்கா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஃபுல்லாக பேசி ரொம்ப வார்மாக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் தட் வாஸ் சம்திங் ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயின் அவங்க வந்து இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை அவங்க. பட் அது சச் அ கைண்ட் திங் டு டூ இல்லையா? புதுசாக வரவங்களுக்கு இல்லை ஒரு இன்னும் ஸ்மாலர் ஆர்டிஸ்ட் இல்லை அவ்வளோ அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாத ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப பெருசு தான். முக்கியமாக சொல்ல போனால் மிருதன் அண்ட் சக்ரா இதில் நல்ல ஒரு நோட்டபுளான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ரோலாக இருந்தது. அந்த படத்தில் பண்ணியாச்சோம். முன்னாள் காதலி அந்த பாட்டில் அப்படி தலையில் அப்படி பிக் பாஸில் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அந்த வாய்ஸ் எப்படி பிரதர் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக விக்னேஷ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. டிஆர் சார் உங்களை பாராட்டினது எப்படி இருந்துச்சு? உங்களா ஹவ் யூ ஃபீல்? அவர் பேசும்போது நிறைய விஷயம் ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது சார். கர்ஜனையில் வந்துட்டு த்ரிஷா மேம்க்கு பேர், இந்த சைடு வந்து அரண்மனை திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியா மேம்க்கு பேர். எப்படி சார் இருந்து அவங்க கூட நடித்த அனுபவம்? ஹெட் வெயிட்லாம் இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.